இப்படி பயங்கரமாக கொதிச்சிட்ருக்கே, இது என்னன்னு தெரியுமா? ரீசெண்டாக நாங்கள் காந்தலூர் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து மறையூர் ஜாகரி ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். 5000 அடி உயரத்தில் கரும்பை விளைய வச்சு பாரம்பரிய முறையில் இங்கே வந்து ஜாகரி தயாரிக்கிறாங்க. ஜாகரி மட்டும் அவங்க எடுக்கிறது இல்லை, அங்கே சுகர் கேன் ஜூஸும் போடுறாங்க. நம்ம வந்து அப்படியே வாங்கி அங்கே குடிச்சிக்கலாம். நாங்கள் அங்கே போனதும் ஃபஸ்ட்டு அந்த சுகர் கேன் ஜூஸை தான் வாங்கி குடித்தோம். இங்கே எடுக்கிற அந்த சுகர் கேன் ஜூஸை தான் வந்து அவங்க வந்து காய்ச்சி ஜாகரி எல்லாம் எடுக்கிறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு சுகர் கேன் ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் அந்த ஜாகரி யூனிட்டுக்கு தான் நாங்கள் போனோம். எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம நேரடியாக பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து கிலோ கணக்கில் நிறைய பேர் வாங்கிட்டும் போகிறாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். எடுக்கிற சுகர் கேன் ஜூஸை வந்து இதில் தான் போட்டு காய்ச்சுறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து 3 to 4 மணி நேரம் ஆகுமா. கரும்புச்சாறு எடுத்த அந்த சக்கை, நம்ம ஜூஸ் குடித்த அந்த கப்பு, இதெல்லாம் வந்து அந்த காய்ச்சறதுக்கு எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. 3 to 4 மணி நேரம் அதை காய்ச்சி அதை வற்றி கொஞ்சம் பாகு மாதிரி ஆகும்போது அந்த ஸ்டேஜில் வந்து பக்கத்தில் இருக்க இந்த இதில் ஊற்றிட்டு அவங்க வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம நேரடியாக இந்த ஜாகரியை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து நம்ம வாங்குகிறோம். இந்த நாட்டு சர்க்கரையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஜாகரி, பிளெயின் ஜாகரி, ஜிஞ்சர் ஜாகரின்னு அவங்க வந்து விற்கிறாங்க. மசாலா ஜாகரியில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம்னு ஒரு 6 பொருள் வரையும் கலக்குறாங்க. இன்னொன்று வந்து ஜிஞ்சர் ஜாகரி, நீங்கள் பிளெயின் ஜாகரியாகவும் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஜிஞ்சர் ஜாகரி, பிளெயின் ஜாகரி, மசாலா ஜாகரின்னு எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கிட்டு போனோம். இந்த மாதிரி ஜாகரி யூனிட் காந்தலூரில் நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் விசிட் பண்ணது மறையூர் ஜாகரி யூனிட். நீங்கள் கண்டிப்பாக காந்தலூர் போனீங்கன்னா ஜாகரி யூனிட் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.